வெல்கம் வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இந்த வீடியோவில் மெட்ரிக் சிஸ்டம்னா என்ன, எதெல்லாம் மெட்ரிக் யூனிட்ஸ் அண்ட் எப்படி ஒரு மெட்ரிக் மெஷர்லேருந்து இன்னொரு மெட்ரிக் மெஷருக்கு கன்வெர்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் பாயிண்ட்டும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் சொல்ல போகிற சர்ப்ரைஸ் பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா எப்போ மெட்ரிக் மெஷர்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணவும் முடியும். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. First, what is metric system? Metric system na enna? Metric system is defined as the system of measurements to calculate the mass, distance and volume of any object. That is length, capacity, weight. இதெல்லாம் calculate பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற சிஸ்டம் தான் மெட்ரிக் சிஸ்டம். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு தேவையானதை மெஷர் பண்ண ஹெல்ப் பண்றதுதான் இந்த மெட்ரிக் சிஸ்டம். யூஸ்வலா ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரை கால்குலேட் பண்ணுறதுக்கும் அல்லது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பரை கால்குலேட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம இந்த மெட்ரிக் மெஷரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்ரிக் யூனிட்ஸ் தான் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நவ் மெட்ரிக் யூனிட்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா மீட்டர், லிட்டர் அண்ட் கிராம், இன்னும் நிறைய மெட்ரிக் யூனிட்ஸ் இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்லி இந்த 3 மெட்ரிக் யூனிட்ஸோட தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், நம்ம லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு பேஸ் யூனிட் தான் இந்த மீட்டர். பேஸ் யூனிட்னு சொல்லலாம், இல்லை மெட்ரிக் யூனிட்னு சொல்லலாம். சிமிலர்லி கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற பேஸ் யூனிட் தான் அல்லது மெட்ரிக் யூனிட் தான் இந்த லிட்டர்னு சொல்லுவோம். அதே போல் வெயிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பேஸ் ஆர் மெட்ரிக் யூனிட் தான் இந்த கிராம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து மெட்ரிக் யூனிட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு மெட்ரிக் மெஷர்லேருந்து இன்னொரு மெட்ரிக் மெஷருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு சென்டென்ஸ் தான் King Hector didn't used to drink caramelized milk அப்படிங்கிறது. பிகாஸ் இந்த கன்வர்ஷனுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் இந்த மெட்ரிக் ப்ரிஃபிக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கிலோ, ஹெக்டா, டெக்கா, யூனிட், டெசி, சென்டி, மில்லி, இதெல்லாம் வந்து மெட்ரிக் ப்ரிஃபிக்ஸ். இது தெரிஞ்சாதான் நம்மளால எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஆர்டராக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நமக்கு ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ண போகிற சென்டென்ஸ் தான் இது. கிங் ஹெக்டர் டிடன்ட் யூஸ் டு ட்ரிங்க் கேரமலைஸ்டு மில்க் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் தான் நமக்கு வந்து இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்க போகுது. இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் வச்சு தான் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிங்க்கு கிலோ ஃபர்ஸ்ட் வரும், ஹெக்டருக்கு ஹெக்டா, டிடன்ட்க்கு டெக்கா, யூஸ்டுக்கு யூனிட், ட்ரிங்க்குக்கு டெசி, கேரமலைஸ்டுக்கு சென்டி அண்ட் மில்க்குக்கு மில்லி, இந்த மாதிரி. ஓகே, ஸோ வந்து இந்த சென்டென்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா நமக்கு கன்வர்ஷன் ரொம்ப ஈஸியாக புரிய போகுது. ஸோ இப்போ நேரடாக கன்வர்ஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கன்வெர்ட் 6 ஹெக்டாகிராம்ஸ் 2 கிராம்ஸ். கன்வர்ஷனில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஹை மெஷர்லேருந்து ஹையர் யூனிட்லேருந்து லோவர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, ரெண்டாவது லோவர் யூனிட்லேருந்து ஹையர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. நல்லா கவனிங்க, ஹையர் யூனிட்லேருந்து லோவர் யூனிட் கன்வெர்ட் பண்ணும்போது we have to multiply 10, 100, 1000 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். அதுவே லோவர் யூனிட்லேருந்து ஹையர் யூனிட் கன்வெர்ட் பண்ணோம்னா அதே 10, 100, 1000 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், கன்வெர்ட் 6 ஹெக்டாகிராம் டு கிராம். ஸோ ஹெக்டா இங்கே இருக்குது, கிராம் இங்கே இருக்குது. கிராமுங்கிறது யூனிட் இல்லையா? ஸோ கிராம், லிட்டர், அப்புறம் வந்து மீட்டர், இதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர்லேருந்து லோவருக்கு போகிறோம். ஸோ அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹெக்டாலேருந்து டெக்காக்கு 10 இன்ட்டு 10 பண்ணுவோம், டெக்காலேருந்து கிராமுக்கு இன்ட்டு 10 பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டாகிராம் இஸ் ஈக்குவல் டு 100 கிராம்ஸ். அப்போ 6 ஹெக்டாகிராம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into 100 which gives you 600 grams. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா convert 6 grams to kilograms. கிராம்ஸ்லேருந்து கிலோகிராம்ஸ்க்கு போக சொல்லியிருக்காங்க. we can easily see that இது வந்து lower to higher நம்ம பண்ணுறோம். லோவர் யூனிட்லேருந்து ஹையர் யூனிட்டுக்கு பண்ணுறோம். ஸோ we have to divided by 10, again divided by 10, again divided by 10. ஸோ பார்த்தீங்கன்னா divided by 1000, 10 into 10 into 10. See, 1 gram is equal to 1 divided by 10 into 10 into 10 kilogram. So, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 divided by 1000 kilogram, 6 grams க்கு 6 by 1000 which gives you 0.006 kilograms. ஸோ இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. பட் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா நம்ம இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்.
வாங்க. ஸோ 217 கிலோ லிட்டர்லேருந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கிலோ லிட்டர்லேருந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 1 கிலோ லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஸோ விச் கிவ்ஸ் யூ 217 கிலோ லிட்டர் அப்படின்னா 217,000 லிட்டர்னு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அடுத்தது மீட்டர் டு சென்டிமீட்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் டு லோவர் தான். ஸோ வந்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ விச் கிவ்ஸ் யூ 5 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 500 சென்டிமீட்டர். சிமிலர்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெசிலிட்டர் டு ஹெக்டாலிட்டர். டெசிலிட்டர்லேருந்து ஹெக்டாலிட்டருங்கிறது வந்து லோவர் டு ஹையர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 டெசிலிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10 into 10 into 10 hectoliter, which gives you 356 deciliter is equal to 356 divided by 1000, which gives you 0.356 hectoliter. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோவோட ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது உங்களோட சர்ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து எவ்வளோ லிட்டர்னு கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக ரொம்பவே சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி தரப்போகிறேன். அதுதான் இங்கே நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து யூனிட்டில் வந்து லிட்டர் அல்லது கிராம் அல்லது மீட்டர் இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 6 ஹெக்டாகிராம் டு கிராம். ஹெக்டாகிராம்ன்றதுனால இங்கே 6 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம் வர வரைக்கும் 00 போடுங்க. ஸோ வி கேன் ஈஸிலி சே தட் 600 கிராம்ஸ்னு. அதே மாதிரி 6 kilograms to 6 grams to kilograms, அதாவது lower to higher. ஸோ கிலோ ஃபஸ்ட்டு கிராம் இங்கே இருக்கும், அந்த இடத்துல 6 போடுங்க. கிலோகிராம் வரைக்கும் 0 போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது 0.006 kilograms அப்படின்னு ஆன்சர் எழுதணும். அதேவே பார்த்தீங்க அப்படின்னா 217 கிலோ லிட்டர்ஸ் டு லிட்டர்ஸ். ஸோ 217 அப்படிங்கிறத இங்கே எழுதிடுங்க. 000. ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 217,000 லிட்டர்ஸ். சிமிலர்லி நீங்கள் மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான கான்செப்டோட பேசிக் கான்செப்டோட ஈஸியாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையும் காமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டாப்பிக்கை ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.